நில்லு. எதுக்கு இந்த பனைமரம் நம்மள நிக்க சொல்லுது? பால்ல மாத்திரை கலந்ததை பாத்திருப்பானோ? திரும்ப. என்ன இது? பால். யாருக்கு பால்? அது அத்தை பால் கேட்டாங்க, அதான் கொண்டு போய் கொடுக்க போயிட்டு இருக்கேன். எங்கம்மா உங்ககிட்ட பால் கேட்டாங்களா? இத நான் நம்பணுமா? நிஜமாதான். அத்தை தான் குடிக்க பால் கொடுன்னு என்கிட்ட கேட்டாங்க. இத பாரு, உன்னை பத்தியும் உன் குடும்பத்தை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட இந்த பொய் சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்ன உங்களுக்கு இப்படி வேர்த்து போயிருக்கு? உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? ஜுரம் ஏதாவது அடிக்குதா மேடி? நோ நோ, இது வேற ஃபீல். வேற என்ன ஃபீல்? அது நம்ம ரெண்டு பேரும் நேருக்கு நேர் ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டதே இல்லையா? அதான் சொல்லிக்கலான்னு வந்தேன். நாம ரெண்டு பேரும் ஐ லவ் யூ சொல்லிக்குவோமா பொண்டாட்டி? என்ன திடீர்னு? தெரியல, தோணுது. சொல்லட்டா? என்ன பாசமா பால் குடுக்கற மாதிரி கொடுத்து எங்க அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறியா? என்ன இவனா ஒரு பிளான கற்பனை பண்ணி சொல்றான்? ஏய், நீ எல்லாம் எங்க அம்மாவுக்கு பால் கொடுக்க கூடாது. எங்க அம்மாவுக்கு பால் வேணும்னா ராகினி கொடுப்பா. நீ அந்த பாலை என்கிட்ட கொடு, நான் குடிக்கிறேன். ஆஹா, ஆடு தானா அருவாவை தேடி வந்து என்ன வெட்டுன்னு சொல்லுதே. என்ன யோசிக்கிற? பாலை குடுன்னு சொல்றேன்ல. இல்ல, அது குடுன்னா என்ன பாக்குற? போ. பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பெல்லாம் போட்டு நல்ல மசாலா பால் ரெடி பண்ணி எங்க அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறியா? போச்சு. அத்தைக்கு ஹார்ட் அட்டாக் வர வைக்கலான்னு பிளான் பண்ணா இந்த பனை மரத்துக்கு வரப்போகுது. என்னங்க? என்ன? ஒரு நிமிஷம் இங்க வாங்களே. இதோ வரேன். பனைமரம் பாலை குடிக்காம போயிடுச்சு. நல்ல வேலை, அவன் திரும்பி வரத்துக்குள்ள பால் எடுத்துட்டு போய் அத்தை கிட்ட கொடுத்துருவோம்.
ஃபர்ஸ்ட் நான் உனக்கு ஐ லவ் யூ சொல்றேன், அப்புறமா நீ சொல்லு. என்னமோ தெரியல, இன்னைக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஐ என்ன ஸ்வேதாவை பார்த்து நான் இது வரைக்கும் நிறைய வாட்டி ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன். ஆனா இன்னைக்கு சொல்ல முடியலையே. பக்கத்துல நின்னு சொல்லதான் பயமா இருக்கு போல. சரி, தூரமா நின்று ஐ லவ் யூ சொல்லலாம். எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். எல்லாம் நான் நினைச்சபடி நல்லபடியா முடியணும். அத்தை வாமா. நீங்க குடிக்க பால் கொண்டு வந்திருக்கேன். பால் வேண்டாமா, நான் குடிக்க மாட்டேன். இது பால் குடிக்க மாட்டீங்களா? இது தெரியாம நான் பாட்டி கொடுத்த டேப்லெட்டை பால்ல கலந்து கொண்டு வந்துட்டேனே. சரி, எதையாவது சொல்லி ஆண்டி அந்த பாலை குடிக்க வைப்போம். என்ன யோசிக்கிற? அப்படி சொல்லாதீங்க அத்தை. இது சாதாரண பால் இல்ல, சாமி பால். சாமி பாலா? ஆமா அத்தை. நான் நீங்க நீண்ட ஆயுளோட 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ண கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க ஐயரு சாமிக்கு அபிஷேகம் பண்ண பாலை கொடுத்து இத குடிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாரு. அதான் இந்த பாலை உங்களுக்காக கொண்டு வந்தேன். நீங்க இந்த தெய்வீகமான பாலை குடிச்சிட்டு என் வாழ்க்கைக்கு ஒளியேத்தி வைங்க. என்ன சொன்ன? பாலை குடிச்சிட்டு நல்லா தூங்குங்கன்னு சொன்னேன். சாமி பாலுன்னு சொல்ற, அத நான் மட்டும் குடிச்சா நல்லா இருக்காது. அதனால முதல்ல நீ கொஞ்சம் இந்த பாலை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொடு. இந்த பாலை நான் குடிச்சா எனக்கு நெஞ்சு வலியில வரும்.
இல்ல அத்தை, நான் இந்த பாலை குடிக்க கூடாது. ஏன் குடிக்க கூடாது? அது இது உங்களுக்காக ஸ்பெஷலா கோயில்ல வேண்டிக்கிட்டு அபிஷேகம் பண்ண ஸ்பெஷல் பால் அத்தை. கோயில் ஐயரு நீங்க மட்டும்தான் இந்த பாலை குடிக்கணும்னு என்கிட்ட சொல்லி கொடுத்து விட்டாரு. அப்பதான் இதோட முழு பலனும் உங்களுக்கே வந்து சேருமா. அதான் இந்த பாலை நான் குடிக்க முடியாதுன்னு சொன்னேன். நீங்க குடிங்க அத்தை. ச்சே, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மேடி பக்கம் போகவே கூடாது. என்னது, பல்லி செத்து கிடக்குது? என்ன மாத்திரை இது? இதுல இருந்து மாத்திரை எடுத்து யாரோ பவுடர் பண்ணிருக்காங்க. எதுக்கு பவுடர் பண்ணிருப்பாங்க? ஒருவேளை பால்ல மாத்திரையை கலக்க பவுடர் பண்ணிருப்பாங்களோ? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன யோசிக்கிற? உங்க அக்கா எங்க அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ண பால் எடுத்துட்டு போனா, நீ எங்க அம்மாவை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? பூமிகா அம்மா அத்தைக்கு பால் கொண்டு போனாங்களா? அப்ப அவங்கதான் இதுல இருந்து மாத்திரையை பால்ல கலந்து அத்தைக்கு கொண்டு போனாங்களா? ரொம்ப யோசிக்காதீங்க அத்தை, பாலை குடிங்க. நான் இந்த பாலை குடிச்சாகணும்னு நீ ஏன் பிடிவாதமா இருக்க? அது இல்ல அத்தை, கோயில்ல அபிஷேகம் பண்ண பாலு, அத குடிக்காம அவமதிச்சா தப்பாயிடும்ல. என்னை குடிக்க வைக்காம விடமாட்ட போல இருக்கு. சரி, குடு. அப்பாடா, ஒரு வழியா அத்தைய பால் குடிக்க சம்மதிக்க வச்சாச்சு. அத்தை நல்லபடியா பால் குடிச்சு முடிச்ச உடனே அவங்களுக்கு நெஞ்சு வலி வரணும். எங்க பிளான் படி அத்தைய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்தணும். அப்படியே கௌதம் மனசுல இடம் பிடிச்சு ஸ்ருதி கல்யாணம் நின்னு எனக்கும் கௌதம்க்கும் கல்யாணம் நடக்கணும்.
ஸ்வேதா, ஏன் இப்ப பாலை தட்டி விட்ட? அத்த, அது வந்து நீங்க குடிக்கிற இந்த பால்ல பல்லு விழுந்திருந்துச்சு. அது தெரியாம பூமிகாமா நீங்க குடிக்கிறதுக்கு பால் கொண்டு வந்திருக்காங்க. என்னது, பால்ல பல்லி விழுந்திருக்கா? என்ன சொல்ற ஸ்வேதா? நான் குடிக்க இருந்தது பல்லி விழுந்த பாலா? நல்ல வேளை நான் அந்த பாலை குடிக்கல. பால்ல பல்லி விழுந்திருக்கா? சரியான நேரத்துல சாமி மாதிரி வந்து இந்த பாலை தட்டி விட்டுட்ட. என்ன நீ காப்பாத்திட்ட ஸ்வேதா. பாலை தட்டி விட்டு என் பிளானையே கெடுத்துட்டா இந்த குண்டுச்சி. அத்த, தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிடுச்சு, விடுங்க. அத்த, நீங்க படுங்க, நான் கொட்டின பாலை அப்புறமா வந்து கிளீன் பண்ணிடுறேன். சரிம்மா. பூமிகாமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அக்காவும் தங்கச்சியும் இந்த நேரத்துல தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஹே ஸ்வேதா, எதுக்குடி பால்ல பல்லி விழுந்ததா போய் சொன்ன? எதுக்கு பாலை தட்டி விட்ட? நீங்க அத்தைக்கு கொடுத்த பால்ல என்ன கலந்தீங்க? நான் எதுவும் கலக்கலையே. பொய் சொல்லாதீங்க. நீங்க பால்ல எதையோ கலந்திருக்கீங்க. நான் பால்ல எதையும் கலக்கல ஸ்வேதா. நீ அதையாவது கற்பனை பண்ணிட்டு உளராத. தப்பையும் பண்ணிட்டு அதை கேட்க வந்த என்ன அதட்டுறீங்களா? உண்மையை சொல்லுங்க பூமிகாமா, பால்ல என்ன கலந்தீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் பால்ல எதையும் கலக்கலன்னு. அப்புறம் ஏன் அதையே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க? போய் உன் வேலையை பாரு. பூமிகாமா, பால்ல நீங்க எதையும் கலக்கலனா அப்போ இது என்ன? எல்லாம் எனக்கு தெரியும் பூமிகாமா. மறைக்காம நீங்களா உண்மையை சொல்லிடுங்க. இல்லனா நான் இந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டு அத்தை கிட்ட போக வேண்டி வரும். கல்பனா ஆண்டி கிட்ட போய் இத பத்தி எதையும் சொல்லிராத ஸ்வேதா. நான் உண்மையை சொல்லிடுறேன். பாட்டி தான் இந்த ஹார்ட் அட்டாக் மாத்திரையை கொடுத்து இந்த மாத்திரையால என்ன ஆகும்னு எடுத்து சொல்லி அதை பால்ல கலந்து ஆண்டி கிட்ட கொடுக்க சொன்னாங்க. அதே நெஞ்சுவலி இல்லாதவங்க போட்டா அவங்களுக்கு நெஞ்சுவலி வந்துரும். பூமிகா, நீ இந்த மருந்தை யாருக்கும் தெரியாம கல்பனாமா சாப்பிடுற சாப்பாட்லயோ இல்ல குடிக்கிற டீ காப்பிலயோ கலந்து அவங்களுக்கு கொடுத்துரு. பூமிகா, நீ என்ன பண்றன்னா கல்பனாமாவை காப்பாத்தி இந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்துரு. அவங்க உயிரை காப்பாத்திடு. இந்த ஹார்ட் அட்டாக் டேப்லெட்டை கல்பனா ஆண்டி கிட்ட கொடுத்து ஆண்டிக்கு நெஞ்சு வலி வந்ததும் நான் ஆண்டிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அவங்கள சேர்த்து காப்பாத்தி அவங்க மனசுல இடம் பிடிக்கலான்னு நான் பாட்டி அம்மா எல்லாம் பிளான் போட்டோம். எங்க பிளான் தெரியாம அது இப்படி அநியாயமா வந்து கெடுத்துட்டியே. இனி ஸ்ருதி கௌதம் கல்யாணத்தை நிறுத்த நான் கௌதம் கல்பனா ஆண்டி மனசுல இடம் பிடிக்க வேற பிளான் தான் போடணும். என்ன இவ்ளோ கேவலமா இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா?